இன்னைக்கான நாள்லயுமே நிறைய Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒண்ணா டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பத்தி பார்ப்போம். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி வந்து 20% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அவங்களோட ரெவன்யூ வந்து ஏறி இருக்கு. 6215 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஒரு Q4ல ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பார்க்கும்போது 234 கோடி ரூபாய் இங்க ப்ராஃபிட்டா மேக் பண்ணிருக்காங்க. போன வருஷம் வந்து 158 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணாங்க. பட் ஆனா இப்போ 234 கோடி ரூபாய். இந்த ஃபுல் ஃபினான்ஷியல 2026 கன்சாலிடேட்டட் பண்ணி பார்க்கும்போது ரெவன்யூ 17% ஏறி 22,000 கோடி பண்ணிருக்காங்க. ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 6% ஏறி இருக்கு. 1118 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட சப்சிடியரி பிசினஸ்ல தான் சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனி வந்து வருது. ஸோ அந்த ஒரு கம்பெனி வந்து பெரிய ஒரு இன்ஜின் குரோத் உங்களுக்கு. ஸோ அதோட ஃபுல் ஃபினான்ஷியல 2026 ரெவன்யூ வந்து 25% ஏறி இருக்கு. 12,000 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனியோட சாந்தி கேஸ் இருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்க வந்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 519 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. இன்ஜினியரிங் பிசினஸோட ரெவன்யூ வந்து 5000 கோடி ரூபாய் வந்து தாண்டி இருக்கு. அந்த நீங்க மொபிலிட்டி பிசினஸோட ரெவன்யூ வந்து 783 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ அந்த மொபிலிட்டி பிசினஸோட ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 5 கோடியில இருந்து 19 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ போர்டு என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 350 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா என்சிடிஎஸ் தான் வந்து கலெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்புறம் இந்த கம்பெனி வந்து ₹1.50 வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த கம்பெனி நல்லா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த டைம்ல இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் 19% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 772 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 30% ஏறி இருக்கு. 15,053 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட எபிட்டா வந்து 13.1% இருக்கு. ஸோ இந்த இடத்துல பெட்டரா இருக்காங்க. ஆபரேஷன் எஃபிஷியன்சி சூப்பரா வந்து இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனி மார்ஜின் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. என்னதான் இங்க ஐபிஎஸ் எஃபெக்ட் வந்து இருந்தாலும் கூட இந்த ஒரு கம்பெனி மார்ஜின் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. 2 வீலர் 3 வீலரோட சேல்ஸ் பொறுத்தல சூப்பரா இன்க்ரீஸ் இருக்கு. 15 லட்சம் யூனிட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. 28% வந்து ஏறி இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனி மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் பொறுத்தல 23%, ஸ்கூட்டரோட சேல்ஸ் பொறுத்தல 32% ஏறி இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் வந்து 51% வந்து ஏறி இருக்கு. 1,15,000 யூனிட் வந்து வித்திருக்காங்க இந்த ஒரு Q4ல மட்டும். ஸோ 3 வீலரோட சேல்ஸை பொறுத்தல 65% வந்து ஏறி இருக்கு. கமர்ஷியலாவும் சூப்பரா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் டிமாண்ட் ரெண்டுமே சூப்பரா வந்து இருக்கு. ஸோ டிவிஎஸ் மாடல் சூப்பரா தான் வந்திருக்கு. பட் ஆனா என்ன இந்த ஒரு ஸ்டாக் காஸ்ட்லியாவே இருக்கு. அதனால கன்சிடர் பண்ணாம இருக்கும். சிப்லா கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் இந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து பொறுத்தல நெட் ப்ராஃபிட் வந்து இங்க 55% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. Q4 555 கோடி ரூபாய் தான் மேக் பண்ணிருக்காங்க. இங்க நெட் ப்ராஃபிட்டா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 3% ஏறி இருக்கு. 6,541 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸா எடுத்திருக்காங்க. எபிட்டாவை பொறுத்தல டிராப் ஆயிருக்கு. 38% வந்து டிராப் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினுமே டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஏன் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்துச்சு? அப்புறம் இந்த கம்பெனி வந்து இங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்லாவே இம்பேர்மெண்ட் சார்ஜஸா வந்து இருக்கு. அப்புறம் இப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நார்த் அமெரிக்கால ரெவன்யூ வந்து கம்மியாகுது இந்த பிசினஸ்க்கு. சரி, ஓகே. இப்ப சிப்லாவோட அந்த ஒரு சிப்லா ஒன் இந்தியா பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. டபுள் டிஜிட் growth வந்து இங்க பாத்துருக்காங்க. ஆப்பிரிக்கா பிசினஸ் வந்து 14% growth வந்து டாலர் டர்ம்ஸ்ல கொடுத்துருக்கு. பட் ஆனா இதுவே நார்த் அமெரிக்காவோட அந்த ரெவன்யூ பொறுத்தல அந்த அளவுக்கு வந்து பெருசா இல்ல. பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் தென் இங்க நார்த் அமெரிக்காவோட ரெவன்யூ இந்த குவார்டர்லி ரெவன்யூ பார்க்கும்போது $155 மில்லியன் இருக்கு. இது கொஞ்சம் கம்மி தான். ஸோ வந்து நீங்க ருபி டர்ம்ஸ்ல பார்த்தாலுமே நார்த் அமெரிக்காவோட ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 26% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பட் ஆனா இதுவே ஆப்பிரிக்காவோட பிசினஸ் ரெவன்யூ 21% ஏறி இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் வந்து கொஞ்சம் மிக்சடா தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஒரு மிக்சட் ரிசல்ட்ஸும் கூட. சிப்லா கம்பெனி இதனால நேத்திக்கான நாள்ல வந்து இறங்குச்சு. ஸோ இன்னைக்கான நாள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சிப்லா வந்து ₹13 per ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நல்லா தான் வந்து இருக்கு. அடுத்தது பாரதி ஏர்டெலோட Q4 ரிசல்ட்ஸ். இங்க நெட் ப்ராஃபிட் வந்து 10.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஏறி 7,325 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் பார்க்கும்போது அதுவுமே சூப்பரா ஏறி இருக்கு. 15.7% வந்து ஏறி இருக்கு. 55,000 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங்கான இந்தியா பிசினஸ் அப்புறம் ஆப்பிரிக்கா பிசினஸ் சூப்பரான growthல வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 33.5% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐபிஎஸ் எஃபெக்டா வந்து இருக்கு. அதனால வந்து டிக்ளைன் வந்து ஆயிருக்கு. இதை தாண்டி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 3,161 கோடி ரூபாய் வந்து இருக்கு. இந்தியாவோட மொபைல் ரெவன்யூ வந்து 8.3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ஹை ரெவன்யூ பெர் யூசேஜ் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கம்பெனியோட ARPU அது வந்து ₹257 வந்து இருக்கு. இங்க ஜியோ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமா தான் வந்து இருக்கு. ஏர்டெல் வந்து 5.8 மில்லியன் ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 0.8 மில்லியன் போஸ்ட்பெய்ட் கஸ்டமர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஹோம் பிசினஸோட ரெவன்யூ சூப்பரா இருக்கு. 37% வந்து ஏறி இருக்கு. ஏர்டெல் வந்து 1.1 மில்லியன் நியூ ஹோம் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கதா சொல்றாங்க. ஸோ இங்க டிவிடெண்டாவும் ₹24 per ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியா வந்து பார்ப்போம். டாடா மோட்டார்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் ஆன் ப்ராஃபிட் வந்து 70% வந்து ஏறி இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 2,400 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து 22% ஏறி இருக்கு. 24,000 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க.
ஸோ இந்த கம்பெனியோட எபிட்டா வந்து 35% ஏறி இருக்கு, 3400 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 13.9%. அதிகமான சேல்ஸ் வால்யூம்ஸ், அப்புறம் இங்க காஸ்ட் எஃபிஷியன்சியா பண்றாங்க, பிரைசிங் வந்து டிசிப்ளினா வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இன்புட் காஸ்ட்டையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஹோல்சேல் சேல்ஸ் வந்து 25% ஏறி இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இங்க வந்து 1.32 லேக் யூனிட்ஸ் வந்து இங்க வந்து வித்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் வால்யூம் பொறுத்தவரை 54% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ அண்ட் தென் இங்க டொமஸ்டிக் டிமாண்ட் அப்புறம் இன்டர்நேஷனல் டிமாண்ட் ரெண்டுமே சூப்பரா வந்து இருக்கு. ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸும் இந்த கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. 9200 கோடி ரூபாய் வந்து இங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட டொமஸ்டிக் பிசினஸோட growth சூப்பரா வந்து இருக்கு. 7500 கோடி ரூபாய் நெட் கேஷ் பொசிஷனாவே வந்து வச்சிருக்காங்க. இந்த டாடா மோட்டார்ஸ் கம்பெனியுமே 4 ரூபா டிவிடெண்ட் பர் ஷேர் வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸோட இந்த ஒரு செல் சூப்பராகவே வந்து இருக்கு. ஃபினான்ஷியலா 2027 பிளான் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் வார்னிங் வந்து வச்சிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கல் இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிங்கிள் டிஜிட் growth தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இவங்களே வந்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியன் நடக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக், அப்புறம் இங்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து டிசைட் வந்து பண்ணணும். இதனால சென்டிமெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை டீசல் அண்ட் தென் ஃபியூல் பிரைசஸ்லாம் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான இம்பாக்ட் தான். அண்ட் தென் இங்க இவாக்கோட அக்யூசியேஷனுமே கொஞ்சம் டிலே பண்ணிருக்காங்க. அதை பத்தியுமே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு Q2 ஃபினான்ஷியல் 2027 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவாக்கோ வந்து $4.4 பில்லியன் அக்யூசியேஷனா வந்து இது இருக்க போகுது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அசட்டியோ ஹோல்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கம்பெனி வந்து வாங்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. அக்யூசியேஷன் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. $166 மில்லியன் கொடுத்து வாங்க போறாங்க. இது எல்லாமே கேஷ் டீலா தான் வந்து முடிய போகுது. ஜைடஸ் வந்து இங்க அசட்டியோட அந்த ஒரு ஷேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவுட் ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், அதுல ஒரு ஷேருக்கு $23 கிட்ட கொடுத்து வந்து இந்த ஒரு அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க. ஃபுல்லாவே நம்ம கேஷ் டீல் தான் சொன்ன மாதிரியே. இதனால இந்த கம்பெனி என்ன மாதிரியான பெனிஃபிட், ஆன்காலஜி அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்ல சூப்பரா வந்து உள்ள போயிடுவாங்க. ஸோ கமர்ஷியல் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்றதுக்கு இந்த ஒரு கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்றது பெட்டரா வந்து இருக்க போகுது. இந்த அசட்டியோட ஆன்காலஜி அந்த ஒரு நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அது சூப்பரா இருக்கு. அந்த இடத்துல இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கும் போது கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி சூப்பரா வந்து growth இருக்க போகுது. ஸ்பெஷாலிட்டி பிசினஸ்மே யூஎஸ் வந்து சூப்பரா எடுத்துட்டு போக போறாங்க. இந்த ஒரு மேஜர் ப்ராசஸ் எல்லாமே நடக்க போகுது. இப்போ ரீசெண்டா கூட இந்த கம்பெனி ஆக்னஸ் இன்க்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வாங்கினாங்க. அப்புறம் இங்க ஆம்பிளிட்யூட் சர்ஜிக்கல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வாங்கினாங்க. ஸோ ஃபுல்லாவே அவங்களோட ஹெல்த் கேர் செக்மெண்ட்ல சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ ஒரு பெரிய டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது மிடில் ஈஸ்ட்ல தான் இந்த டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 1000 இருந்து 2500 கோடி ரூபாய்க்கான அந்த ஒரு பவர் ஆர்டரை இப்போ வந்து இங்க செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து மிடில் ஈஸ்ட்ல. அதுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 380 கிலோவாட்டா வந்து இருக்கு. இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 132 கிலோவாட்டா வந்திருக்கு. அதான 2 சப்ஸ்டேஷனா இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்த கம்பெனி வந்து அடுத்த லெவலில் வந்து போயிட்டு இருக்காங்க. ரைசிங் பவர் டிமாண்ட் வந்து இப்போ அந்த கல்ஃப் கண்ட்ரியில அதிகமா வந்து இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு டிமாண்டை பூர்த்தி பண்ற விதமா இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் மிடில் ஈஸ்ட்லயுமே இவங்க நிறைய ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இந்த ஒரு பிரசன்ஸ் அந்த கம்பெனிக்கு அங்க வந்து ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்க போகுது. அண்ட் தென் இவங்களோட அவுட்லுக்குமே சூப்பரா தான் வந்து இருக்கு. இன்டர்நேஷனலால சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா டாடா பவர் கம்பெனி நேத்திக்கான நாள்ல 5% வந்து இறங்கிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம். நெட் ப்ராஃபிட் வந்து 4% வந்து விழுந்திருக்கு. ரெவன்யூ 13% வந்து விழுந்திருக்கு. எபிட்டா 10% வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனாலுமே இந்த கம்பெனியோட அந்த ப்ராஃபிட் விழுந்தது, ரெவன்யூ விழுந்தது ஒரு பெரிய அடியா வந்து இருக்கு. இதனால இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. என்னதான் இந்த கம்பெனி வந்து விழுந்தாலுமே கோர் பிசினஸ் ஆன ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் ரினியூவபிள்ஸ் இது எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கு. 5118 கோடி ரூபாய்க்கான ஆனுவல் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்லா தானே இருக்கு. பட் ஆனாலுமே இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புரோக்கரேஜஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் வந்து JM ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அப்புறம் மோதிலால் ஓஸ்வால் இவங்க எல்லாருமே பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸும் நேற்றுக்கான நாளில் வந்து இறங்கிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா ஏறிச்சு ஒரு 3% ஏறிச்சு. பட் ஆனால் க்ளோஸ் ஆகும்போது ஒரு 4% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நெகட்டிவ் ஆகி. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து இந்த கம்பெனிக்கு 86% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து விழுந்துருச்சு. அதை நம்ம நேத்தியே பார்த்திருந்தோம். ஸோ இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்தது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த ஒரு மெயின் ரெவன்யூ வந்து இங்க வந்து காணாம போனது. அதாவது இந்த லெனோலிடிமைட் அப்படின்ற ஒரு சேல்ஸ் வந்து இருக்கு. இது ஒரு பெரிய ட்ரக். ஸோ இதுல இருந்து அதிகமான சேல்ஸ் வந்து பண்ணாங்க. பட் ஆனால் அந்த ஒரு ட்ரக்ல இருந்து சேல்ஸ் வந்து இப்போ கம்மியா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரெவன்யூ இப்போ வந்து டிக்ளைன் ஆனது ரீசன்னால எல்லா இன்வெஸ்டர்ஸுமே பயப்படுறாங்க. அடுத்த ட்ரக்கா வந்து எது இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அனலிஸ்ட் எல்லாரும் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த செமிகுலேட்டட் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதை தாண்டி பயோசிமிலர்ல அபாடசெபேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கு. இதை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது ரெண்டும் அடுத்த கீ ரெவன்யூ ஜென்ரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த ஷேர் வந்து கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே இங்க இன்வெஸ்டர்ஸோட அந்த ஒரு சென்டிமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தா டிசைட் பண்ண போறோம். பட் ஆனால் இப்போதைக்கு பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனியை பத்தி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட் ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. 1365 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பிரைஸா வந்து வச்சிருக்காங்க. ஆனா மோதிலால் ஓஸ்வால் வந்து இங்க நியூட்ரலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஃப்ஐஎஸ் வந்து 20,000 கோடி ரூபாய்க்கு ஐடி ஸ்டாக்ஸ் வந்து வித்துட்டு இருக்கும்போது, அதாவது ஒட்டுமொத்த ஐடி ஸ்டாக்ஸுமே வித்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஐடி கம்பெனி மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிர்லாசாஃப்ட் கம்பெனி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 2.73% ஆஃப் அந்த ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பேஸ் பாயிண்ட்ஸ்ல. இப்போ டோட்டல் ஓனர்ஷிப்பா 13.64% வந்து இங்க பிர்லாசாஃப்ட் வச்சிருக்குது. இங்க எஃப்ஐஎஸ் வந்து இருக்காங்க.
ஏன் இப்படி பிர்லாசாஃப்ட் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னா வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் சீப்பா இருக்கு, அது என்னவோ உண்மை. அடுத்ததான் இந்த கம்பெனி வந்து ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆர்டர்ஸை செக்யூர் பண்றது வந்து $208 மில்லியன் ஒர்த் ஆஃப் டீல்ஸ் வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து பேமெண்ட் ரிலேட்டடா, இன்சூரன்ஸ் ரிலேட்டடா, அப்புறம் ஹெல்த் கேர் ரிலேட்டடா, க்ளவுட் சர்வீஸ் ரிலேட்டடா இவங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் லாங் டேர்ம்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட பைப்லைன் வந்து இருக்காங்க. கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணி தர போறாங்க. ஸோ இது எல்லாமே பிளஸான சைனா இருக்கு. ரீசனால பிர்லாசாஃப்ட் மேல எல்லாரோட கண்ணு வந்து போகுது. நம்ம செக் பண்ண வரைக்குமே வேல்யூஷன்ஸ் வந்து ஓகேவா தான் வந்து இருக்கு. பட் ஆனாலுமே நம்ம வந்து இந்த விப்ரோ கம்பெனில கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் டாப் 4 பிளேயர்ல இருக்காங்க. பட் ஆனா அந்த பிர்லாசாஃப்ட்லாம் ஒரு மிட் கேப் கம்பெனி. ஸோ மிட் கேப்ல நல்ல ஒரு growth இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஃபாலோ இருக்குதுன்னா சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ ஹெவியா இருக்கும் நம்மளுக்கு பெயின். ஸோ அதை பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். மற்றபடி இந்த ஸ்டாக்மே ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெட்ரோல் அண்ட் தென் டீசல் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாரு. இந்த மிடில் ஈஸ்ட்ல வார் கண்டினியூ ஆகுது பாத்தீங்களா. ஸோ இந்த ஒரு ரீசனால இங்க சஞ்சய் மல்ஹோத்ரா, அதாவது நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் வந்து இங்க பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைசஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, அப்புறம் இங்க ஆயில் கம்பெனிஸும் சரி, இப்போ வரைக்கும் அந்த ஒரு பிரைஸ் வந்து அதிகமா தான் இருக்கு, அதிகமா தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கு. பட் ஆனா இது எதுவுமே இன்னும் கஸ்டமருக்கு வந்து பாஸ் ஆன் வந்து பண்ணல. பாஸ் ஆன் பண்றது அப்படின்னா இப்போ அவங்க அதிகமான பிரைஸ் கொடுத்து வாங்குறது அப்படியே நமக்கு மேல வந்து தள்ளி விடுறது. பட் ஆனா இப்போ வரைக்கும் அப்படி பண்ணல. கவர்மெண்ட் வந்து இங்க லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த அளவுக்கு அதிகமான குரூட் ஆயில் பிரைஸ் வாங்கினாலும் கூட நமக்கு வந்து இன்னும் பிரைஸ் ஏத்தல. ஆனா பிரைஸ் ஏத்துறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாரு. $100 per பேரலுக்கு மேல குரூட் ஆயிலோட பிரைஸ் இன்னும் லாங் டேர்ம்ல இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா பிரைசஸ் வந்து ஏத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நீங்க ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி மீட்டிங் வந்து நெக்ஸ்ட் ஜூன் மாசம் வந்து நடக்க போது 5ஆம் தேதி. ஸோ அந்த டைம்ல வந்து இப்ப இருக்கிற அந்த ஒரு ஆயில் பிரஷர் அப்புறம் இன்ஃபிளேஷன் எப்படி வருதுன்றத பொறுத்து நம்ம டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம எல்லாரையும் இங்க கோல்டு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபாரின் டாலர் ரிசர்வ் வந்து பொறுத்தல கொஞ்சம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே இங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது டாலர்ஸா வந்து வெளியே அனுப்பிட்டு இருக்கோம். இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டோம். 6ல இருந்து 15% வந்து கோல்டு வந்து காஸ்ட்லியர் வந்து ஆயிருக்கு. இப்போ இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுது பாத்தீங்களா கோல்டா மட்டும், அதுவே $72 பில்லியன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிருக்கோம் பினான்சியலா 2026ல. ஸோ இது வந்து வெறும் கோல்டுக்கு மட்டும். இதுவே நம்ம வந்து இங்க ஆயில் பார்க்கும்போது $135 பில்லியன் வந்து நம்ம இங்க வந்து இம்போர்ட் வந்து பண்ணிருக்கோம். ஸோ அப்படின்னா அதிகமான டாலர் ரிசர்வ் வந்து வெளியே போகுது. ஸோ எவ்வளவு டாலர் ரிசர்வ் வந்து நம்ம கிட்ட குறைஞ்சிருக்கு அப்படின்னா $728 பில்லியன் இருந்து $691 பில்லியன் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து டாலர் ரிசர்வ் வந்து வெளியே போயிட்டு இருக்கு. டாலர் ரிசர்வ் வெளியே போனா என்ன நடக்கும்? கண்டிப்பா ருப்பி வந்து வீக் ஆகும். இப்போ $95 இருக்கு. $98 வரைக்கும் போகுதுன்னா சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. ஸோ இது எல்லாருமே அனலிஸ்ட் எல்லாமே சொல்ற விஷயமா இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் ஏற்கனவே இந்த கோல்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு மெஷர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இம்போர்ட் டியூட்டிலாம் அதிகப்படுத்திருக்காங்க ஏற்கனவே. 1967ல பண்ணிருக்காங்க, 1991ல பண்ணிருக்காங்க, 2013ல பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த டைம்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா கோல்ட வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல சக்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு டைம் பீரியட்ல தான் நடக்கும்போது. ஸோ அப்பனா இப்பயும் அதே மாதிரி நடக்குதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. 15% வந்து இப்ப டாக்ஸ் ஏத்தன ரீசனால, இம்போர்ட் டியூட்டி ஏத்தன ரீசனால. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூஎஸ் வைஸ் பிரசிடென்டான ஜேடி வேன்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இன்னும் பீஸ் டாக்ஸ்க்கான அந்த ஒரு பிளான்ல தான் வந்து இருக்கோம். பட் ஆனா ஈரான் சைட்ல இருந்து எங்களுக்கு வந்து டிலே வந்து இருக்கு, டென்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு தான் வந்து இருக்கு. பட் ஆனா பீஸ் டாக்ஸ்க்கான பிளான்ல தான் இன்னும் யூஎஸ் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவரோட சைட்ல இருக்கிறதா வந்து இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே இப்ப வந்து சைனாக்கு வந்து போய் ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து இங்க ஜிஜிபிங் கூட வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து வச்சுட்டு ஈரானோட கான்ஃபிளிக்ட் வந்து முடிவுக்கு கொண்டு வரும். ஸோ அதுக்கான பிளான் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மிலிட்டரி டில்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க டெஹ்ரான்ல. அப்படி கண்டக்ட் பண்ணும் போது அதுல ஏதாவது ஒரு இடத்துல யூஎஸ் வந்து இங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திரும்ப நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அட்டாக் வந்து அகைன்ஸ்டா பண்ணுவோம். அது வந்து யூஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல அப்படின்னா இஸ்ரேலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஈரான் வந்து 2 மென் வந்து இங்க எக்ஸிக்யூட்டிவா வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இஸ்ரேல்காரங்களா வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இங்க உள்ள வந்து ஸ்பை பண்ணதா சொல்றாங்க. ஸோ அதனால எக்ஸிக்யூட்டிவா வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் அந்த பிரச்சனை வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த நியூஸா வந்து இருக்கு. பிரெண்ட் குரூடோட பிரைஸ் வந்து 105ல இருந்து $108 per பேரல் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ குரூட் ஆயில் பிரைஸ் ஏற ரீசனால இது எல்லாமே இருக்கிற ஃபேஸா வந்து இருக்கு. இந்தியாவோட ரோல் வந்து இப்ப பெரிய ரோலா வந்து பிளே பண்ண போகுது. அபாஸ் அராக்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து நியூ டெல்லிக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கூட வந்து மீட்டிங் நடத்திட்டு எப்படி வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற அந்த டென்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி ஓப்பன் பண்றது, அந்த நீங்க இந்தியாவுக்கு வந்து ஆயில் தேவை, அதை எப்படி நாங்க வந்து எடுத்துக்கிறது அப்படின்றத பத்தி கீ டிஸ்கஷன்ஸா இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கான நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போது 150 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ் தான் இருக்கும் போது கொஞ்சம் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. ஜப்பான் அண்ட் சவுத் கொரியன் மார்க்கெட் சூப்பரா வந்து இருக்கு ஏஷியன் மார்க்கெட்ல. பட் ஆனா இதுவே ஆஸ்திரேலியா மார்க்கெட் பொறுத்தவரை கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கு. ஸோ ஏஷியன் மார்க்கெட் கொஞ்சம் மிக்சடா இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரை நாஸ்டாக் S&P 500 ஏறினாலும் கூட டவுன் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கான நல்ல குளோபல் மார்க்கெட் வந்து மிக்சடா இருந்தாலும் நம்ம ஊரோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து பிளஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. $4700 per ounce வந்து கோல்டு இன்டர்நேஷனல் பிரைசஸா வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம ஊரோட பிரைசஸ் பொறுத்தவரை 24 கேரட் 16,400 வந்து தாண்டி போயிடுச்சு. ஸோ இங்க வந்து கோல்டு பர் கிராமுக்கு வந்து $1000 வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தி நம்ம அந்த இம்போர்ட் ஏற்றும் போதே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதே மாதிரி வந்து இப்போ கோல்டோட பிரைஸே ஏறிடுச்சு. ஸோ அதனால இங்க கோல்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. எஃப்ஐஎஸ் நம்ம ஷேர் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை $4700 கோடி நேற்று வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து $5800 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க.
ஸோ கோல்டோட பிரைசஸ் வந்து இம்போர்ட் ஏறின ரீசனால கோல்டோட பிரைசஸ் ஏறி இருக்கு. 16,789 ரூபா பர் கிராம் வந்து இப்போ இருக்கு. ஸோ 3 நாளைக்கு முன்னாடி என்ன பிரைஸ்ல இருந்துச்சு? 15,700 ரூபாய் கிட்ட வந்துருந்துச்சு. 15,500 தான் ஹையஸ்ட் பிரைஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 16,789 ரூபா வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டி அந்த நீங்க மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ இன்னும் அந்த ஒரு டிஜிட்டல் ஃபார்மெட்ல வந்து நம்ம கோல்டு வாங்குறத கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். கோல்டு ETF நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். அதுதான் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அண்ட் நீங்க நிறைய ஸ்டாக்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்துட்டே இருக்கு. பட் ஆனா அது எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணாதான் ஆஸ் இன்வெஸ்டர் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ஸ் நீங்க வந்து ட்ராக் பண்ணும்போது தான் அந்த பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அவங்களோட ஃபினான்ஷியல் 2027 அவங்களோட பிளான் என்னவா இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி வந்து இருக்கு, ப்ராஃபிட்டா மூவ் ஆகல அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு என்ன மாதிரியான வழி வந்து வச்சிருக்காங்க, ஒருவேளை வந்து ஃபுல்லாவே நெகட்டிவ்ல போகுது அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க, ஃபுல்லாவே பாசிட்டிவ்ல போகுது அப்படின்னா இன்னும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த Q4 ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதனால எல்லா Q4 ரிசல்ட்ஸையும் வந்து விடாம பாருங்க. ஸோ நீங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால வீடியோவை டெய்லி வந்து கண்டினியூவா பாருங்க. அப்பதான் மார்க்கெட்ல என்ன நடக்குது, நம்ம என்ன வந்து சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியா புரிய வரும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்க ஷேர் என்ன அப்டேட் அப்படின்றது தெரிய வரும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்ச நாள் இந்த IPL சீசனால வந்து வீடியோ போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். நிறைய பேர் அதான் வந்து ஃபீல் பண்ணாங்க, அவங்களோட சேனல்ஸ் எல்லாமே போகல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிஎம் எலெக்ஷன்ஸ் அப்புறம் வந்து இங்க IPL இதனால வந்து ஒட்டுமொத்தமாவே எல்லா யூடியூப் சேனலுமே அந்த டிராப்ல தான் வந்துருச்சு. நம்மளோட சேனலுமே அங்க டிராப் தான் இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கப்புறம் எல்லா சேனலும் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சு நம்மளோட சேனல் வந்து பிக்கப் ஆகல. ஸோ அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா Q4 ரிசல்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ அதனால Q4 ரிசல்ட்ஸும் கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.